பார்த்துக்கிட்டு இருப்பது இன்றைக்கி உங்கள் ஹரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணா ஒரு நியூ கன் கேமு ஃப்ராக்னு ஒரு கன் கேம் விளாட போகிறோம். இது வரைக்கும் நம்ம நிறையா கேம் விளாண்டுருப்போம். என்ன அதுவாக அந்த கேம் பேரெல்லாம் சொல்கிறேன், நீங்களே கெடுக்குங்க. ஃபஸ்ட்டு விளாண்டு மைன்கிராஃப்ட்டு, செகண்டு இந்தியன் பை 3, அடுத்து ரோப்ளாக்ஸ் விளாண்டுருக்கோம். இந்த 3 கேம் விடாமல் விளாண்டுருக்கோம். இப்போ புதுசாக ஒரு கன் கேம் விளாடுறோம். இதை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட பார்ட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நானும் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு வீடியோ இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸும் சொல்லுங்கள். பிசியில் விளாடாமல் சும்மா மொபைலில் விளாட்ற மாதிரி. அப்புறம் இந்த கேம் விளாண்டு வீடியோ போடுங்கன்னா நான் போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம யூடியூப் சேனல் ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடுறோம் வீடியோலாம். நான் இந்த யூடியூப் சேனலை சும்மா தான் ஆரம்பித்தேன். சும்மா ஆரம்பித்து இப்போ 15 வியூவர்ஸில் இருக்கான். வியூவர்ஸை குறை சொல்லவே முடியாது. வியூவர்ஸை பொறுத்தளவுக்கு வியூவர்ஸ் நல்லா தான். ஆனால் நம்ம வீடியோவை பார்க்குற நிறையா பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அப்படியே அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, நம்ம அப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அப்படியே லெவலில் முடிக்க ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நம்ம லெவலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். மொதல் லெவல் கைஸ், மொதல் லெவல். பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் இப்படிதான் வருவாங்க. அதோட ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு பவர். ஆமாம் கைஸ், இப்போ ஒவ்வொருத்தாளுக்கும் ஒவ்வொரு பவர். தம்பி சொல்கிறோம்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ். அது உண்மைதான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த பவர்ஸை பொறுத்தளவுக்கு இவளுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா மெடிக்கல் தான் இவளோட பவரு. இந்த பார்த்தீங்களா, இவளோட பவர் என்னென்னா இந்த பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா, அதான் அவளோட பவர். நானும் வந்து செத்துருவேன் போலக்கே. ஓகே, ஸ்டோரி முடிஞ்சு. ப்ளஸ் நம்ம ஃபயர் அங்கே அடிச்சுக்கிருக்கோம் கைஸ். வாங்க நம்ம ஃபயர் எடுத்தாலும். ஃபயரு ஃபயரு எங்கடா அங்கே நீங்கள் ஆடுறோம், ஒழுங்காக ஆடுறோம். பரவாயில்ல கைஸ், ஏவை தரமட்டமாக இல்லாமல்னாலும் ஒரு லெவலுக்கு மீடியமாக நொறுக்கி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம மீடிய வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன், கிராணி அதாவது ஹாரர் கேம்லாம் போடலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், ஹாரர் கேம் போடலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா எனக்கு ஹாரர் கேம் விளையாட பயங்க முடியாது. நான் ஹாரர் கேம் வரைக்கும் போட்டதில்லை. ஹாரர் கேம் போடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ட் 2 வேணால் மறக்காமல் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் என்னென்னு சொன்ன மாதிரி ப்ளீஸ் கைஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியும். நீங்கள் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க. நான் பிறகு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கலான்னு தெரியும், எனக்கும் தெரில. அது மட்டும் இல்லாமல் கைஸ் கூட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒவ்வொரு புது கேமாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் மறக்காமல் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் திருப்பி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ங்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான். ஆனால் அதை பெருசாக ஆக்கணும். நம்மளும் ஒரு நாள் சில்வர் ப்ளே பட்டன், கோல்டன் ப்ளே பட்டன் அடிக்கணும் கைஸ். அதான் கைஸ் எல்லா யூடியூபர்ஸோட ட்ரீமாகவும் இருக்கும். அதே தான் என் ட்ரீமும். யூடியூப் சேனல்ஸ் அப்போயே வச்சிடலாம். ஆனால் அந்த யூடியூப் சேனலை வச்சுட்டு நம்ம அதை கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் கைஸ் பெரிய விஷயமே. சார் சொல்கிறார் பாருங்கள். ஏன் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, ஒரு யூடியூப் சேனல் நானும் வச்சுட்டேன். இந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு அடிக்கடி வீடியோ போட முடியல. அதான் கைஸ், யூடியூப் சேனலும் வச்சா வீடியோ அடிக்கடி தொடர்ந்து போடணும். என் தம்பி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அது என்னென்னா அந்த யூடியூப் சேனல் பேர் ஆதித்யா. அதானே ஆதித்யா, அவன் நேமை தான் அவன் வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் பார்க்குற மறக்காமல் அவன் சேனலையும் பார்த்துருங்க. பண்ணுங்கள். ஆமாம் கைஸ், இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பிடிக்காட்டி இருக்காங்க, அவ்வளோதானே. கரெக்டு தானே. அது மட்டும் இல்லாமல் கைஸ் நம்ம நிறைய புது கேம்லாம் யோசிச்சு வச்சுருக்கோம். கிராணி போடலான் இருக்கேன், ட்வின்ஸ் போடலான் இருக்கேன். நாங்கள் யோசிச்சு வச்சுருவோம். நீங்கள் ஒத்துப்பிள்ளை அதாவது
ஒத்துக்குவீங்களான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு டவுட்டாகவும் இருக்குது. போட்டதுக்கப்புறம் வியூவர்ஸ் போகலனாலும் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க. பார்க்குறீங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. கமெண்ட் பண்ணாதான் வீடியோ எப்படி இருக்குது, நான் போடுறது நல்லா இருக்கா, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு தெரியும். நீங்கள் அப்படி ஒன்றும் பண்ணாதனால எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. அந்த ஒரு சந்தேகமும் வந்தது குடிசிக்கிட்ட. இப்படி இத்தனை சந்தேகம் வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு 2-3 விஷயம் கேட்கணுன்னு இருந்திருக்கேன். அதாவது நம்ம வீடியோவை பார்க்குறீங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நம்ம வீடியோ பார்க்குறது நிறையா பேர் பார்க்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் சில பல பேர் தான் பார்த்தோன்னே லைக் பண்ணுறாங்க. நிறையா பேர் லைக் பண்ணுறது கிடையாது. ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதான் யூடியூப்பே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, என் தம்பி இப்படி தான் பேசுகிறான். நீ யூடியூப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க, உனக்கு எதுக்கூட அவ்வளோ சப்ஸ்கிரைப், உனக்கு 15 கிடச்சதே நீ பெரிய விஷயம் நினச்சிக்கணுங்கிறாங்க. 15 கிடச்சது பெரிய விஷயந்தான் இல்லைங்களே. ஆனால் இந்த வீடியோ நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது, பக்கெல்லாம் அடிக்குது. எடுத்து அதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணுன்னு இருக்கேன். இப்போ எதுக்கு பேச மாட்டேங்கிறோன்னா, என் தம்பி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த இதுக்காகத்தான் பேசலை அப்படின்னு மட்டும் நினைக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 2 லெவல் தான், 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கணும். ரொம்ப நேரம் வீடியோ ரொம்ப நேரம் லென்த்து பண்ணி இழுத்தோன்னாலும் வீடியோ ரொம்ப நேரம் போனாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். சின்ன யூடியூப் சேனலில் இருந்துட்டு ரொம்ப லென்த்தாக வீடியோ பண்ணிச்சாலும் பிரச்சனை தான். பார்த்தீங்களா, தைஸ் இதெல்லாம் கலர் கார்டில் கிடைக்கிறது தான். நம்மக்கிட்டே கலர் கார்டு நிறையா தான் இருக்குது. நம்மக்கிட்ட கலர் கார்டெலாம் சும்மா சொல்கிறேன். நம்மகிட்ட கலர் கார்டு இருக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்கக்கிட்ட இருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம எனிமி டீம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சா நம்ம ஜெயிச்சிருவோம். 2வது மேட்சோடு நிறுத்தினாலும் நிறுத்திடுவோம் கைஸ். இந்த 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட வேணாம் நான் ஆசிக்கிறேன். இப்போ எதுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் அடிக்கணும்னா, இதை அடித்தாலும் நமக்கு கில்லி ஏறும். கில்லி ஏறுறது தான் நமக்கு மெயினான இதான்னு தெரியும். கில்லி ஏறினா நம்ம ஒரு லெவலுக்கு அந்த அவ்வளோ வாரத்தை வச்சு அடிக்க முடிச்சிடும். ஒரு சில பேர்லாம் அப்போக்கப்போ அங்கங்கே இருக்கும்போதே முடிச்சிடணும். முடிக்கலன்னா அவங்க நம்ம சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. இருக்குது ஓகே, இதுவே 8 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ வந்துச்சு. மேட்ச் முடிச்சுட்டு ஒரு மேட்ச் போக முடிஞ்சாலும் போக முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமும் விளாடுங்க. இது ப்ளே ஸ்டோரில் ஏற்றி விளாடுங்க. நீங்கள் விளாண்டு பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் அதாவது காசுலாம் கிடையாது, ஃப்ரீயாக நெட்டுக்கு மட்டும் ஏற்றலாம். ஒரு 150 MBக்குள்ளே தான் இருக்கும். விளாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே. அப்புறம் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ஷேர் பண்ணி. இதை ஏன் திருப்பி சொல்கிறோன்னா, எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்க்கு ஐயா அதை தட்டி விட்டுட்டு போயான்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ணலையா அது உங்கள் இஷ்டம். கைஸ் ப்ளீஸ் கைஸ் பண்ணிடுங்க கைஸ். எங்கள் யூடியூப் சேனல் இப்போ தான் சின்னதாக இருக்குது. அது பெருசாகணும்னா உங்களை போல் இன்னும் நிறையா ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் பெருசாக முடியும். ரொம்ப நேரம் லென்த்தாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரம் லென்த்தாக பேசுறது பெரிய விஷயம் இல்லை. இவனே 8ல் தானே இருந்தோம், இப்போ 9 ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கார்டு வர போகிறோம். இதில் நிறையா லெவல் இருக்குது. நாங்கள் இப்போ லெவலே முடிக்க போகிறோம். 10வது லெவலு. ஏன் முதல்லேருந்து வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, முதல்லேருந்து வீடியோ போடணும்னு நாங்கள் நினச்சோம். அந்த வீடியோ போடுற ஒவ்வொரு டைமும் இந்த லேகு பக்கு எல்லாம் அடிக்குது கைஸ். அந்த லேக் பக்குனாலேயே நான் விட்டுட்டு நான் வாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அதனால தான் இப்போ நிறையா நியூ பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த இவெல்லாம் ரொம்ப ரேரு. ஆனால் இவன் நமக்கு கிடச்சிருக்கான், அது பிரச்சனை இல்லை. இந்த கேம் பொறுத்தளவுக்கு நம்ம கொடுக்குறது இவங்க தான். இந்த கேம் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. விளையாண்டவங்கெல்லாம் கமெண்டில்
ப்ரோ நாங்கள் இந்த கேம் விளாண்டுருக்கோம் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சரி இதுக்கு மேலே ரொம்ப நேரம் பேசினா அவ்வளோதான் கைஸ். வீடியோ இத்துடன் முடிச்சு டாட்டா பாய் பாய் கைஸ். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அறிகிற சேனல்.